கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இது சொல்லுகிற போதே கொஞ்சம் ஒரு நடுக்கமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இதில் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வச்ச காசு எதுக்கு? செலவு பண்ணத்தானே. அப்போ கொஞ்சம் விரயமாக போகுது. அதை மனசார ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுக்குள்ளே அம்மா சொன்னாங்க, கல்யாண விஷயங்கள் வரும். கல்யாணம்ங்கிறது இப்போல்லாம் சும்மா பண்ண முடியாது. ஏன்னா சாதாரணமாக போனாலே 10 லட்சம் 20 லட்சம் செலவாகிற காலகட்டம் இது. அதனால் வீட்டுக்குள் செலவினங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதில் எந்த அளவுக்கு இன்பமாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய விரயத்தை சுபமாக நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன பசங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவது தவிர்க்க இயலாது. இந்த 2ஆம் இடத்துல கேது சம்பந்தப்படுவது என்பது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க, யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கு பின்னாடியும் போயிட்டு அப்புறம் அவர் என்ன நம்பி போனால் ஒன்றும் நடக்கலை இப்படின்னு குறை சொல்கிறத விட்டுடுங்க. உங்களால் என்ன முடியும், நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உங்கள் தைரியத்தை பயன்படுத்தி நீங்கள் விடை காணணுமே தவிர யார் அண்டி பிழைக்கிற வேலையும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. அது சிறப்பை கொடுக்காது.